சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. குஷியிலையும் கொண்டாட்டத்திலையும் இருக்கிறாங்களாம் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள். விஷயம் இதுதான். தாவேகாவுக்கான தேர்தல் சின்னம் பற்றி கடந்த செப்டம்பர் மாதம் டிஜிட்டல் திண்ணையில் நம்ம விரிவாகவே கூறியிருந்தோம். அதில் பொது சின்னமாக ஆட்டோவைத்தான் கேட்கலான்னு விஜய் ஆலோசிச்சுக்கிட்டு இருந்தார். அப்புறமா விசில் சின்னம் கிடச்சா எப்படி இருக்கும், எப்படி ரீச் இருக்கும், மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்லாம் ரொம்பவே சீரியஸாகவே கேட்டாராம் விஜய். தன்னுடைய சகாக்கள் மட்டும் கிடையாதுங்க, தனக்கு நெருக்கமானவர்களிடம் கூட இது பற்றி ஆலோசனையிலெல்லாம் ஈடுபட்டார் என்றும் நம்ம கூறியிருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையனும் புசி ஆனந்தும் கூட சின்னம் வந்துருச்சுங்க, அருமையான சின்னம் நமக்கு கிடைச்சிருக்கு, இப்பவே சொல்ல மாட்டோம், உத்தரவு வந்த பிறகு சொல்றோம் அப்படின்னு தாவேகாவினரை உற்சாகப்படுத்தி இருந்தாங்க. ஆக இப்போ சின்னம் வந்துவிட்டதா என்று கேட்டால் வந்துவிட்டது என்று கூறுகிறது நம்முடைய சோர்ஸ். தேர்தல் ஆணையம் 2 நாட்களுக்கு முன்பு விஜய் கேட்ட மாதிரியே விசில் சின்னத்தை கொடுத்துருக்காங்களாம். இது கன்ஃபார்ம் தான் என்கிறது நம்முடைய சோர்ஸ். சும்மாவே விசில் அடிக்கிறதுல தாவேகா தொண்டர்களை மிஞ்ச முடியாது. இப்போ விசில் சின்னமே கிடச்சிருச்சே, இனி ஆட்டம் அதிகமாக இருக்குமோ? சரி, சின்ன கிடைச்ச உற்சாகத்தில் ஒரு கட்சி, ஆனால் இன்னும் தத்தளித்துக்கிட்டே இருக்கிறாரே ஓபிஎஸ் என்று கேட்டால் அவருடைய கதை பெருங்கதையாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். பாஜக கூட்டணியை விட்டு திடீர்னு விலகிறதாக அறிவித்த ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்வாரு அப்படின்னு எல்லாரும் கவனமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு கழகத்துடைய ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருந்தாரு ஓபிஎஸ். அதுல எடப்பாடி பழனிசாமியை ரொம்பவே கடுமையா தாக்கி பேசினாரு. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று அவர் சொன்னதை பார்த்த உடனேயே அப்போ ஏதோ ஒரு ஐடியா வச்சிருக்காரு போல இருக்கு, அவருக்கும் வழி பிறக்கும் என்றுதான் விமர்சகர்கள் கருதினார்கள். ஆனால் நடந்தது வேற ஆயிடுச்சு. சென்னைக்கு பாஜகவுடைய தமிழக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடைய டீமும் வந்துச்சு. ஆனால் அவங்க கூட ஓபிஎஸ்ஸை சந்திச்சு பேசலை. இதுலேயும் ஓபிஎஸ்க்கு வருத்தமா? சரி, என்ன முடிவில் தான் இருக்கிறார் ஓபிஎஸ் என்று சோர்ஸ்களிடம் விசாரித்தோம். ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத் விஜயுடைய தாவேகா பக்கம் அப்பாவை கொண்டு போக ரொம்பவே சீரியஸாக முயற்சி செஞ்சு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாரு. விஜய் தரப்புல ஜனவரி மாதத்திற்கு பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டதுனால ரொம்ப ஏமாற்றமாம் அவர்களுக்கு. சரி, முதல் இப்படி ஏமாற்றம் ஆயிடுச்சு, அதுக்காக உட்கார்ந்துட முடியுமா என்று சிஎம் ஸ்டாலினை ஓபிஎஸ் குடும்பத்தோடு சந்தித்து பேசினார். அதனால திமுக கூட்டணியில ஓபிஎஸ் சேருவாரு, அவருக்கு 3-4 சீட்டு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அதுவும் நடக்கல. கடைசியா ஓபிஎஸ் டீம்ல இருந்த எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுகவுல போய் இணைந்ததுதான் மிச்சம். சரி, அதிமுக பொதுக்குழு முடியட்டும், அப்போ அதில் ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க, பாஜக ஒரு நல்ல முடிவை நமக்கு அறிவிப்பாங்க என்றும் ஓபிஎஸ் காத்திருந்தார். ஆனாலும் கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி முக்கிய முடிவை அறிவிக்க போறேன்னு அதை வைத்துத்தான் ஓபிஎஸும் அறிவிச்சாரு. அதனால அமித்ஷாவே ஓபிஎஸ் டெல்லிக்கு கூப்பிட்டும் பேசியிருந்தாரு. அமித்ஷாவின் அழைப்பின் பேரில் தான் நான் சென்றேன் என்பதை ஓபிஎஸ் பதிவு பண்ணியிருந்தாரு. இபிஎஸ் கிட்ட நாங்க பேசுறோம், கைவிட மாட்டோம், நல்ல முடிவு இருக்கும் என்று கூறியதாக தகவல். ஆனாலும் அதிமுகவில் ஓபிஎஸ் சேர்க்கிறதா முடியவே முடியாது என்று கட் அண்ட் ரைட்டா இபிஎஸ் சொல்லிட்டாராம். அதனால தான் இப்போ வந்த பாஜக டெல்லி டீமும் ஓபிஎஸ் பார்க்கல. இந்த கோவத்துல தான் 23ஆம் தேதி ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருக்கிறாரு ஓபிஎஸ். சரி, இது வேலைக்கு ஆகாது என்று மீண்டும் விஜயுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாம் ஓபிஎஸ் டீம். செங்கோட்டையன் கூட ஓபிஎஸ் விஜயுடன் பேசிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாரு. ஆனால் வழக்கம் போல விஜய் தரப்புல இருந்து எந்த கிரீன் சிக்னலும் கிடைக்கலையாம். அதனால அடுத்து என்ன என்று யோசித்து கொண்டிருக்கின்றதாம் ஓபிஎஸ் குடும்பம். சரி, இதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியவர் தானே தினகரன், அவருடைய வியூகம் என்ன என்று விசாரித்தோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுக தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டு அதில் தேமுதிக உட்பட 7 கட்சிகள் இருந்தது ஞாபகம் இருக்கும். எலெக்ஷனில் அதிமுகவுக்கு பல தொகுதிகளில் பயத்தை காட்டியது அமமுக. தோல்வியை அதிமுக தழுவுவதற்கும் காரணமாக இருந்தது அமமுக. அதற்கு பிறகு பாஜக கூட்டணியில் அமமுக இணைந்தது. ஆனால் 2026 தேர்தலுக்கு இபிஎஸ் சிஎம் வேட்பாளராக ஏற்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து தினகரன் வெளியேறிட்டாரு.
அப்போ விஜய்க்கு ஆதரவான பேச்சுக்களும் அவர் பேசியதுனால விஜய் கூட்டணிக்கு தான் போக போறாரு தினகரன் என்று கூறப்பட்டது. ஆனா விஜய் அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்றாரு. எப்படிங்க அவங்க கூட போய் கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு திடீர்னு தினகரன் கூறிவிட்டார். சரி, இதற்கு இடையில அண்ணாமலையும் டிடிவி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதுனால பாஜக அணிக்கே தினகரன் மீண்டும் திரும்பவும் சான்ஸ் இருக்கு என்றும் கூறப்பட்டது. ஆனா அப்படி எதுவும் நடப்பது போல் தெரியவில்லை. இப்போ செங்கோட்டையனே ஓப்பனாக விஜயுடன் தினகரன் பேசிக்கிட்டு தாங்க இருக்கிறாரு என்ற உண்மையை போட்டுடைத்து விட்டார். இதை பற்றி தினகரனுக்கு நெருக்கமானவர்களிடம் நாம் பேசினோம். விஜய் கூட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்கு சார். விஜய் தரப்புல காங்கிரஸ் கட்சி எப்படியும் விஜய் பக்கம் கூட்டணிக்கு வந்துருவாங்க. அவங்க வந்த பிறகு மளமளன்னு அடுத்த கட்சிகளை சேர்க்கிறத பத்தி பேச்சுவார்த்தை முடிச்சிடலாம் என்று நம்பிக்கையுடன் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்கிறார்கள். தினகரனை பொறுத்த வரைக்கும் போன தேர்தலில் பல தொகுதிகளில் 30,000 முதல் 40,000 ஓட்டு வரைக்கும் வாங்கியிருந்தோம். இப்போ விஜய் கட்சி கூட கூட்டணி வச்சுட்டா குறைஞ்சது 10 இடத்துல ஜெயிக்க முடியும். 10 எம்எல்ஏ நம்ம கையில் இருக்கு, நமக்கு அதுவே போதும் என்கிற மனப்பான்மையுடன் இருக்கிறாராம். அதுவும் விஜய் கூட கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் தேர்தல் கூட்டணி தாங்க. தேர்தல் முடிகிற வரைக்கும் தான். அதற்கு பிறகு என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு விஜய் கூட கூட்டணி வைப்போம் என்று தன்னுடைய கட்சி சகாக்களிடம் தெளிவாக கூறிவிட்டே காய் நகர்த்துகிறாராம் தினகரன். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.